மோரிஸ் வாழ்க்கை வரலாறு பாகம் 4. அந்த அம்மா சொன்ன உடனே கபுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னது, எனக்கு இது புரியலையே, என்ன செய்யணும்? அதாவது நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படின்னா அதாவது நீ தண்ணியில் அப்படியே உன்னை முக்கி எடுப்பாங்க. ஐயா அப்படின்னா என்ன செய்யும்? அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறும்பொழுது ஞானஸ்நானம் பெறணும். அப்படியா? ஐயோ நான் உடனே ஆண்டவர் பிள்ளையாக மாறிடணும், உடனே எம்மா வச்சுக்கிறேன், செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறணும். பார்த்தியா, ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி கபுவுக்கு பயங்கர ஆர்வம் இருந்தது. அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தம்பி இன்னைக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்க போற. நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தான் ஆண்டவருக்கு முழுசு சொந்தமாற. உன் பாவங்கள் தப்புகள்லாம் விட்டு நீ இயேசுவுக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் நீ இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக உயர்வான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் சொன்னாங்க. தம்பிக்கு ரொம்ப ஆசை, அப்பா பற்றி இயேசுவை பற்றி நிறைய தெரியணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக அந்த அம்மாட்ட ஞானஸ்நானம் எடுத்தான். அந்த அம்மா சொன்னாங்க, நான் அமெரிக்கா தேசத்தில் இருந்தேன், எனக்கு இந்த ஊரில் ஊழியம் செய்யணும், ஆப்பிரிக்க மக்களுக்கு இயேசுவை சொல்லணும்னு சொல்லி ஆசை இருந்தது. ஆனால் என் குடும்பம் ரொம்ப கஷ்டம், அமெரிக்காவில் எங்களுக்கு சாப்பிடவே வழி கிடையாது. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு வரணும்னா ரொம்ப பணம் ஆகும், நிறைய படிக்கணும், எப்படி வர முடியும்னு சொல்லி நான் திகைச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஐயா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஐயா பேர் சாமுவேல் மோரிஸ். அந்த சாமுவேல் மோரிஸ் ஐயா மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறேன்னா நான் இப்போ இந்த ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்திருக்க முடியாது, உன்னை பார்த்துருக்கவும் முடியாது. அதனால் அந்த ஐயா பேரை உனக்கு வைக்க போகிறேன், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உனக்கு சாமுவேல் மோரிஸ் பேர் கிட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பேரை கொடுத்தாங்க. சாமுவேல் மோரிஸ் பார்த்தாரு, யார் சாமுவேல் மோரிஸ்? கரெக்ட், நம்முடைய கபு தான். இப்போ சாமுவேல் மோரிஸை ஞானஸ்நானம் வாங்கி புது பேர் வச்சுட்டு சாமுவேல் மோரிஸ் சொன்னார், சாமுவேல்னா அந்த பைபிளில் ஒரு குட்டி பையன் தானே, அந்த பையன் தானே இயேசுப்பாக்கு பிடித்தோம், கடவுள்கிட்ட பேசுனானே அந்த பையன் தானே, அந்த சாமுவேல் பேரை எனக்கு ஏப்பா நல்ல சந்தோஷமா இருக்கு, எனக்கு அழகான பேர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லது சொல்லி சாமுவேல் மோரிஸ்ங்கிற பேரை கொடுத்தனால ரொம்ப சந்தோஷப்பட்டான். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்போல்லாம் நோல்சமாட்ட ஓடி இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்கன்னு சொல்லுவான். அங்கேருந்து மன்ட்ரோனியா அப்படிங்கிற பகுதிக்கு போனான். ஏன்னா அந்த மன்ட்ரோனியாவில் நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க, ஊழியக்காரங்க பூரா அங்கே தங்கியிருந்தாங்க. அங்கே போய் அவங்க வீடுகளுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுப்பான். ஃப்ரீ டைம்லலாம் அவங்ககிட்ட இயேசு பேர் சொல்லுங்க, இயேசு பற்றி தெரியும்னு சொல்லி அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தான். மன்ட்ரோனியாவில் நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ளே போன ஜெபம் பண்ணும்போது அப்படி போகும்பொழுது அங்கே 3 அக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. மெதுவாக கிட்ட போனான். இந்த அக்கா அப்பாட்ட என்ன பேசுகிறாங்க, அப்படி கிட்ட போனான். அந்த 3 அக்காவும் சொன்னாங்க, ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்க மக்களை எப்படியாவது நீங்கள் விடுவிக்கணும், இந்த ஆப்பிரிக்க மக்களை எப்படியாவது ரட்சின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டுருந்தாங்க. இப்படி பார்த்தான் சாமுவேல் மோரிஸ், இப்படி பார்த்தான், இன்னும் இந்த அக்கா நம்மெல்லாம் ஆண்டவருக்குள் வர்றதுக்காக இவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் அப்படியே அவனு முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்கள் ஆப்பிரிக்க மக்கள் இருண்ட உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுனா என்ன தெரியாது, எங்கள் மக்களுக்கு நீங்கள் தெரியணும், எங்கள் மக்களுக்கு நீங்கள் அவங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவனு ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த 3 பேரும் முடிச்சு பார்த்தாங்க, ஒரு ஆப்பிரிக்க பையன் நம்ம கிட்ட ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்கல்ல, அந்த மீட்டிங்கில் 50 ஆப்பிரிக்க மனிதர்கள் இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஊழியங்களிலே கனிகள் கொடுக்க ஆரம்பித்தது. சாமுவேல் மோரிஸ் ஜெபித்தான், அந்த 3 பேரும் ஜெபம் பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் 50 ஆப்பிரிக்க மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் சாமுவேல் மோரிஸ் என்ன பண்ண தெரியுமா, ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். அங்கே பார்த்தா பெரிய ஷாக்கு. யாரு இருந்தா தெரியுமா? இவன் கூட அந்த குருவர் இடத்துல இருந்தாங்க பத்தியா, அங்க உள்ள ஒரு பையன். இவன் எப்படி இங்க வந்தான்? சாமுவேல் மோரிஸ்க்கு அவனை பார்த்த உடனே பெரிய ஷாக்கு. நீ நம்ம குருவர் பையன் தானே, எங்க சொந்தக்கார பையன் தானே, நம்ம அங்க ஒரு இடத்துல அடிச்சு போட்டுருந்தாங்களே, அந்த கிராபோ என்ன தலைவன் நம்மளை அடிச்சு போட்டு அடிச்சானே, அப்ப நீ என் கூட இருந்தே இல்ல. அவன் பார்க்கறான், நீ கபு தானே, நீ எப்படி இங்க வந்த? உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கபு உன்னை அடிச்சு உன்னை குழியில போய் மூட போனாங்க, ஒரு ஒளி நீ ஓடுன உடனே கபு கேட்டா, சாமுவேல் மோரிஸ் கேட்டா, அது நீ பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன். அப்படியா? அப்ப அந்த ஒளியை நீ பார்த்தியா? நானும் பார்த்தேன். ஒரு சத்தம் உனக்கு கேட்டது, அதையும் நான் பார்த்தேன். அந்த எல்லா மக்களும் அப்படி அதிர்ச்சினாங்க, நாங்களாம் சந்தோஷப்பட்டோம். உன்னை மண்ணில் போட்டு கொல்ல போறாங்க, நீ காப்பாத்தி, உன்னை மண்ணில் போட்டு கொல்ல போறாங்க, நீ காப்பாற்றப்பட்ட உடனே இது ரொம்ப சந்தோஷம், நீ ஓடி போனது ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ எங்க போறேன்னு கவலைப்பட்டு இருந்தோம், இன்னைக்கு உன்னை பார்த்த ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பிக்கு நான் சொந்த இடத்துல ஒரு பையனை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. சாமுவேல் மோரிஸ் அவனை கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்டு உன்னை அப்படியே மிஸ்டர் மாட்ட கூட்டு போனா, அம்மா நான் சொன்னேன்ல எங்க ஊர் பையன் இவன் அங்கே இருந்தாமா, இவன்ட்டு கேளுங்களேன்,
நம்ம அப்படியா? ஆமாம்மா, ஒரு ஒளி வந்துச்சுமா, அந்த ஒளியில் சத்தம் கேட்டுச்சுமா, இவன் ஓடுனாமா, கையில கயிறு கட்டிருந்து அதில் அறுந்துட்டுமா. அந்த நோன்சம் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. நீ எல்லாத்தையும் பார்த்தியா? நானும் அவங்க இருந்தம்மா, இவன் ஓடி வந்த நான் பார்த்தம்மா, எனக்கு ஆச்சரியமா இருந்ததுமா, இன்னும் யாருமா? உடனே சாமுவேல் மோரிஸ் சொன்னா, அதான் இயேசு, என்னையை காப்பாற்றின இயேசு அவர் தான். அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானசானம் ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன். அம்மா, இவனும் இயேசு ஏற்றுக்கொள்ளணுமா அப்படி சொல்லி தன்னுடைய அந்த பையனை அந்த அம்மாட்ட சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீ இயேசு ஏற்றுக்கொள்றியான்னு சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஸ்டீஃபன் மெரிட் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஒரு சாமுவேல் மோரிஸ், இப்போ ஒரு ஸ்டீஃபன் மெரிட். தனியாக இருந்த ஒரு கருப்பு இன பையனு கூட இன்னொரு கருப்பு இன பையன், இருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒன்று இரண்டாகிறது. இப்போ அவங்க பெரிய சந்தோஷம் உண்டாகுது, ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகுது. நம்மகிட்ட கேட்குறான், அம்மா அம்மா எனக்கு இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, நிறைய கற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு அம்மா வந்திருந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா? அமெரிக்காலேருந்து வந்தாங்க. அமெரிக்காலேருந்து வந்திருந்தாங்க. அந்த அம்மா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் வருஷம் நம்மகிட்ட போனோம். அம்மா அம்மா நீங்கள் சொன்னீங்களே அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருமா? அவர் நம்முடைய ஆண்டவர். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். எப்படி அப்பா கடவுள் இருக்காங்களா, அவங்க நமக்குள்ள வருவாங்களா? ஆமாம், நம்ம அவங்கள கும்பிடும் பொழுது, அவங்கள ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்க, ஆவியின் கனிகள் நமக்கு வரும், வரங்கள் நமக்கு கிடைக்கும், நம்ம பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியும். அப்படி கேட்டே இருந்தா சாமுவேல், ஆமாம்மா எனக்கும் நானும் பரிசுத்த ஆவியை வல்லமை பெற்றுக்கொள்ளணுமா, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம சொன்னாங்க, ஒரு நான் உனக்கு என்ன சொல்லித்தரேன், நீங்கள் நிறைய கூட்டங்களில் பரிசுத்த ஆவியை பற்றி பேசியிருக்கீங்கம்மா, எனக்கும் நல்லா சொல்லிக் கொடுங்கம்மா. அவன் கேட்டே இருந்தான். கேட்டு திடீர்னு கேட்டான் அந்த அம்மாட்ட, ஏம்மா நீங்கள் இவ்வளோ அழகாக இதை பற்றி சொல்கிறீங்களே, உங்களுக்கு யாருமா சொல்லிக் கொடுத்தா அதை பற்றி அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, ஸ்டீஃபன் மெரிட் அப்படின்னு ஐயா இருக்கிறாங்க. அந்த ஐயா ஒரு பெரிய ஊழியக்கார ஐயா. அந்த ஐயா பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அதில் நல்ல அனுபவம் மிகுந்தவங்க, அநேக வரங்களை பெற்றவங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட கற்றுக்கொண்டு தான் நான் இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இப்படி பார்த்தான். அம்மா அந்த ஸ்டீஃபன் மெரிட் ஐயா எங்கே இருக்காங்க? அந்த ஸ்டீஃபன் மெரிட் ஐயா அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு எப்படி போக முடியும்? அமெரிக்காவுக்கு போக முடியாது, இப்போ இடையில பெரிய கடல் இருக்குது, ரொம்ப ஊர் தள்ளி போகணும். அப்படியா? அப்போ ஸ்டீஃபன் மெரிட் ஐயா தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்களோ, நிறைய சொல்லி கொடுப்பாங்களோ, அவங்களுக்கு இயேசுவை பற்றி நிறைய தெரியும்னே. ஆமாம். இந்த அம்மா பார்க்குறாங்க, இந்த பையன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்? அம்மா ஸ்டீஃபன் மெரிட் ஐயா பார்க்க முடியுமா? நீ எப்படி பார்க்க முடியும்? அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எனக்கு என்னமா செய்ய அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கபு குடு 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 ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வெயிட் கபு நில்லு நில்லு நில்லு. திரும்பி பார்க்குறான். நான் நிற்க மாட்டேன், ஓடுறேன். ஓட ஆரம்பிச்சான். என்னடா அந்த பையன் ஓடுறான்? நில்லு வெயிட். அந்த அம்மா மிஷினரி அம்மா பின்னாலே ஓடி போகிறாங்க. மணல் சுடு மண், வெயில் அடிக்குது, மண் அப்படியே சுடுது. காலில் செருப்பு போடாமல் சாமுவேல் மோரிஸ் அந்த மண்ணில் குடு குடு குடுக்குன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான் அந்த பையன்? கடற்கரை மண்ணில் ஓடுறானே. அந்த ஊழியக்கார அம்மா பின்னாலே வந்தாங்க. சாமுவேல் மோரிஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த அம்மா பின்னாலே வராங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நேரத்தில் இந்த அம்மாவால் ஓட முடியல. எங்கே ஓடுறான் அந்த பையன் அப்படின்னு ஷாக்காய் நின்று பார்த்தாங்க. சாமுவேல் மோரிஸ் எங்கே ஓடினாரு? ஓடிக்கிட்டே இருக்காரு. எங்கே போனாரு? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஓகேயா? பாய்.